கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் செய்த பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த கால வேளையிலும் கூட ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ செய்கிற எல்லா காரியத்தையும் நான் வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் வெளிப்படுத்தி நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளில் எந்தெந்த காரியத்தை செய்ய போகிறீங்களோ அந்த காரியத்தை தேவன் வாய்க்க பண்ண போகிறார். எந்தெந்த காரியம் தடையாக இருந்ததோ, எந்தெந்த காரியத்தை நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதமான காரியங்களுக்கு, நம்ம தேவன் கொடுக்கிற காரியங்களுக்கு எந்தெந்த காரியம் தடையாக இருந்ததோ அந்த காரியத்தை கர்த்தர் சொல்கிறார், இந்த நாளிலே நான் வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லி வெளிப்படுத்தி பேசி கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் நம்ம கையிட்டு செய்கின்ற காரியங்களை, நமக்கு வேணுன்ற காரியங்களை, நம்ம செய்கிற காரியங்கள் கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? வேதத்தில் பார்க்கிறோம். இந்த வார்த்தை யோசேப்புக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். யோசேப்பை குறித்து இந்த வார்த்தை வெளிப்படுகிறது. யோசேப்பு செய்த எல்லா காரியத்திலையும் தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்பு செய்த எல்லா காரியமும் தேவன் வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்போ தேவன் வாய்க்க பண்ணுவார்? எந்த காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணுவார்? யாருக்கு அவர் வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி பார்ப்போமானால், யோசேப்பு எல்லா காரியத்திலும், எல்லா உபத்திரவத்திலும், எல்லா விதமான அவமானத்திலும், எல்லா போராட்டங்களிலும், பிரச்சனைகளிலும், எல்லா விதமான தனிமையான நேரத்திலும் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். யோசேப்பு அவன் எப்பொழுதும் காரிய சித்தை உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் எப்பொழுதும் அவனுடைய காரியம், அவனுடைய சிந்தனை, அவனுடைய யோசனை எல்லாம் என்ன அப்படின்னா, என் கூட கர்த்தர் இருக்கிறார், என் கூட கர்த்தர் இருக்கிறார். யோசேப்புடைய சகோதரர்கள், குடும்பத்தில் உள்ளவங்க அவனை குழியில் தூக்கி போட்ட நேரத்திலும், அந்த இருளான சூழ்நிலையில், அந்த குழியில், நெருக்கமான சூழ்நிலையில், இருளான பகுதியில், யாருமே இல்லாத சூழ்நிலையில், தள்ளப்பட்ட சூழ்நிலையில் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்ததுனால, அவன் காரிய சித்தை உள்ளவனாக இருந்ததுனால கர்த்தர் அவன் செய்த எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனை விற்று போட்ட நேரத்திலும், அவன் வேறு தேசத்திற்கு கொண்டு போன நேரத்திலும், அவன் தனிமையாக இருந்த நேரத்திலும், அனாதையை போல அவன் யோசித்து அவன் அனாதையாக இருந்த நேரத்திலும் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தான். அவன் காரிய சித்தை உள்ளவனாக இருந்தான். அப்படி இருந்ததுனால கர்த்தர் அவன் செய்த காரியங்களை வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனை சுற்றி அவன் தேவனோடு கூட இருந்தது நிமித்தம், யோசிப்போடு கூட கர்த்தர் இருந்தது நிமித்தமனால தான் அவன் பாவத்தை விட்டு, அவன் தனிமையாக இருக்கும்போது பாவம் அவனை தேடி வருது, இச்சையான காரியம் அவனை தேடி வருது. அப்படி தேடி வந்தாலும் கூட அவன் அந்த பாவத்தை விட்டு அவன் ஓடி போனான் என்று சொல்லி பார்க்கிறான். அந்த பாவமான காரியத்துக்கு அவன் இடம் கொடுக்காதபடிக்கு அவன் ஓடி போனதுனால, அவன் காரிய சித்தை உள்ளவனாக இருந்ததுனால, தேவன் அவனோடு கூட இருந்ததுனால, அவன் தேவனோடு கூட கர்த்தரோடு கூட இருந்ததுனால அவன் செய்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் சிறைச்சாலையில் இருந்த நேரத்திலும் அவனுடைய காரிய சித்தம் என்ன, அப்படி அவனோட நோக்கம் என்ன அப்படின்னா, எப்பொழுதும் தேவனையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அவன் விசுவாசத்தோடு இருந்தான். அவன் தேவன் பேர் நம்பிக்கையாக இருந்தான். அழைத்தவர் பேரில் அவன் நம்பிக்கையாக இருந்தது நிமித்தனால கர்த்தர் யோசேப்பு செய்த எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். குழியில் தள்ளப்பட்டவன், தனிமையாக அனாதியாக இருந்தவன், பாவத்திற்கு விலகோடி அவன் செய்யாத பாவத்துக்கு அவன் மேலே தண்டனை வந்து, அவன் மேலே பழி வந்தது எல்லாம் வந்த சூழ்நிலையிலையும் அவன் அழைத்தவர் பெரியவர் என்று சொல்லி தேவன் பேரில் நம்பிக்கையாக இருந்ததுனால தேவன் அவனை அதிபதியாய் மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் தேவனோடு கூட நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் செய்கிற காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணுவார். ஆமென்.